எல்லாம் படிக்கிறது இல்ல போல அப்படின்னு சட்டப்பேரவையில கேக்குறாரு நம்ம முதல்வர். அது பேப்பர் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க வரலாறு படிக்கணும்னு எங்க அண்ணன் உதயநிதி திருப்பி கொடுத்தாரா இல்லையா? எங்க தலைவர் அங்க போறேன்னு சொன்னாரு, அங்க வேண்டாம்னு சொன்னாங்க. மழையா பொழிச்சு அப்படியே அப்படி நீர் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னலாம் எவ்வளவு மீம்ஸுங்க கண்கள். வேஸ்ட்னு எதை சொன்னோம்னா பிளாஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஆட்சிய, அதைத்தான் நாங்க வேஸ்ட்னு சொன்னோம். திட்டங்களுக்கு நீங்க தான் பேர் கொடுத்தீங்களே சார், எல்லாமே வெற்றி. திமுக கொடுத்த எல்லா திட்டமும் வெற்றி தான். திமுக தீய சக்தின்னு சொன்னேன் இல்ல, திமுக தான் தூய சக்தி. ஏன்னா திமுக கொடுத்த திட்டங்கள் தான் எல்லாம் இங்க இருக்கு, அதனால நான் அதை வெற்றி திட்டமா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு, அதாவது டிஎம்கேக்கு பிராண்ட் அம்பாசிடரா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திகழ்கிறார். மாற்றம்னு எல்லாரும் சொல்லும் போதுமா ஏதோ தெரியாம நாங்கெல்லாம் ஓட்டை போட்டு இது பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு எங்க வயிறு வாயெல்லாம் எரியிற அளவுக்கு இருக்கு. இது உண்மையாலுமே எக்ஸாக்டா அவங்க சொன்ன வார்த்தை. உடனே இவங்க திமுக, இவங்க வேணும்னே இவங்க சொம்பு, இவங்க இப்படிதான் பேசுறாங்க நீங்க நினைச்சிட்டு போங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவர்கள் எழுந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். காவிரி விவகாரம் அப்படிங்கிறது பல வருஷமா பல ஆட்சிகளா நீண்டு இப்பவுமே பூதாகரமா இப்ப வெடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் நாங்க மேகதாது அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிற முடிவுல நிதியமைச்சர் கிட்ட போய் நிதி கேட்கிற அளவுக்கு கர்நாடகா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுல தமிழ்நாடு அரசு குறித்து இப்ப இருக்க அரசும் இதுக்கு முந்தைய கடந்த காலங்கள்ல இருந்த அரசுகள் குறித்தும் பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. இந்த காவிரி விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இது இயல்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரியே இது ரொம்ப வருஷத்து பிரச்சனை. இன்னைக்கு இல்ல, 1924ல இருந்து இது தொடங்கினது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மெட்ராஸ் மாகாணமா இல்ல மைசூரா அப்படின்னு சொல்லி பேசும்போதுல இருந்தே இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு லாயலா பார்க்கும்போது நிறைய பேர், அதாவது இந்த என்ன சொல்றது, இயற்கை சார்ந்தவர்கள் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நதி எங்க தொடங்குதுங்கிறத விட எங்க அது கரையோட சேருதோ அவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அது கரையா, அது என்ன சொல்ற, அந்த வழித்தடம் அது கீழே பாயிற இடம் நம்மளோட தமிழ்நாடா வருது. அப்போ நம்மளுக்கு தான் அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் போய்கிட்டே தான் இருக்கு. பட் இருந்தாலும் இத வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற தாவேகா அரசு சொல்லுது பாத்தீங்களா? அப்போ அரசியல் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? இப்ப நம்ம திமுக மட்டும்தான் இவ்வளவு காலம் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தோமா? இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நீதி கட்சி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம யாருமே இல்ல, பிரிட்டிஷ்காரங்களே இருந்தாங்க. சோ அப்ப இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ இப்ப நீங்க அரசியலுக்காக இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு சைல்டிஷா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ்ல எல்லாம் பேசணும்னா ரொம்ப மோசமா இருக்கும். பட் இத கூடியாதான் வச்சு நீங்க அரசியல் பண்ணுவீங்க, ஒரு கார்டு போடுவீங்க, இது திமுக அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. ஆனா இதுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும், ஐயா கலைஞர் ஆகட்டும், ஐயா எம்ஜிஆர் ஆகட்டும், அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பொது பிரச்சனைன்னு வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அவங்க என்ன சொல்றது, எப்படி இந்த விஷயத்த கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆலோசனை நடந்துச்சு. ஏன்னா அப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு கூட யோசிக்கல. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து தமிழ்நாட்டு மக்களா யோசிச்சு மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. அங்க தண்ணி வரல அப்படின்னா இந்த டெல்டா மாவட்டம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் நம்மளுக்கு வீணா போக போது. அதை விட நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நீ அதை யோசிக்கணும்ல. யார் வேணாலும் ஒரு பனையூருக்கு போய் படுத்து தூங்கலாம், அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க தூங்கி எந்திரிச்சா சாப்பிடணும்ல. அதுக்கு விவசாயிகள், நான் பச்சை துண்டை போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், எடப்பாடியார் தான் பச்சை துண்டை போட்டுக்கிறாரு, அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, அவருனாச்சும் நான் ஒரு விவசாயின்னு உள்ள ஒரு உணர்வோட பேசின மாதிரி இருந்துச்சு. நீங்க நாளைக்கு, அதாவது அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா பிறப்பேன் அப்படின்னாலாம் பேசுறீங்க.
இன்னைக்கு அந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படி யோசிக்கணும்ல. இப்போ உதயண்ணா அவர்கள் உண்மையாலுமே அந்த போராட்டம் நடத்தினது 6 மாசம் திமுக சும்மா இருப்போம், உங்களை வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொன்னது உண்மைதான். நிறைய பேர் கேக்குறாங்கல்ல, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்ப திமுக போராட்டம் பண்ணல, அதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சு அதுக்கும் திமுக, இதுக்கு ஏன் திமுக போராட்டம் பண்ணுச்சுன்னா உண்மையாலுமே அன்னைக்கு விவசாயிகள் வந்து விவசாய சங்கங்கள் வந்து தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணா அறிவாலயத்துல போன வாரம் வியாழக்கிழமை அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மனு எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்களும் அங்க இருக்கோம். நான் அந்த டைம் வந்து தலைவரை பாக்குறதுக்காக நாங்க போயிருந்தோம். அப்ப நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து வந்திருந்தாங்க. அப்ப நாங்க அவங்க கிட்ட பேசும்போதே அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஏதோ வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம்னு எல்லாரும் சொல்லும் போதுமா ஏதோ தெரியாம நாங்கெல்லாம் ஓட்ட போட்டு இது பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு எங்க வயிறு வாயெல்லாம் எரியற அளவுக்கு இருக்கு. இது உண்மையாலுமே எக்ஸாக்டா அவங்க சொன்ன வார்த்தை. உடனே இவங்க திமுக, இவங்க வேணும்னே இவங்க சொம்பு, இவங்க இப்படிதான் பேசுறாங்க, நீங்க நினைச்சா நினைச்சிட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்லை. அப்படி வந்து பொய் சொல்லி இங்க ஒன்னும் நடக்கணும்னு இல்லை. ஏன்னா அந்த எல்லா போட்டோஸும் வந்து சமூக வலைதளத்துல வந்துச்சு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற போராட்டம் கிடையாது. எப்ப தாவேகா அரசு பொறுப்பேற்றுச்சோ, அரசு பொறுப்பேற்று அவங்க எப்ப பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு சொன்ன வாக்குறுதியை நல்லா பாத்துக்கோங்க, அவங்க சொன்ன வாக்குறுதிய வேணும்னே அதை மாத்தி, ஏன்னா அந்த புரிதலே இல்லாம ஒரு ஆண்டாண்டு காலமா ஆண்ட கட்சிகள்லாம் ஏன் வந்து அந்த வாக்குறுதியை கொடுக்காம போனாங்க, அதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சரி அப்படியே அந்த வாக்குறுதி கொடுக்கலைனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்காக செஞ்சாங்கன்ற எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாங்க, எந்த ஒரு புரிதலும் இல்லாம இனிமே இவர் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், கட் ஆக்ஷன் ரோல் பிளே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே நடக்கிற மாதிரி இங்க வந்தானே ஏதோ கையெழுத்து போட சொல்றாங்க, எதையோ நம்ம பண்ணுவோம், மிச்ச பஞ்சாயத்தெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க செஞ்ச அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றது ஏமாத்திருக்காங்க. உண்மையாலுமே நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரியான விஷயம் இருக்கு. அதுவும் ஆரம்பத்துல அடிச்சது விவசாயிகளை தான் அடிச்சிருக்கிறாங்க இவங்க, வேற யாராச்சும் இருந்தா கூட தெரிஞ்சிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு ஒரு அப்பியரன்ஸ் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு காவேரி விஷயத்துக்கும் எதுவும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது விவசாய சங்கம் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த பெட்டிஷன் கொடுத்தனாலதான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமே வந்து வந்து நடத்துறதுக்கு தஞ்சாவூர்ல நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க திமுக, அதையே வந்து நடத்துறாங்க. சோ அந்த இடத்துல சொன்ன ஒரே ஒரு வேர்டு, நான் எல்லாம் நிறைய விவாதங்கள்ல கலந்துகிட்டேன் போன வாரம் எல்லாம், கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாருமே கேட்ட விஷயம் வந்து உங்க எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசிட்டாரு, நீங்க ஒரு லெகசி உள்ள ஒரு கட்சி, திமுகங்கிறது ஒரு லெகசி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, சரியா, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்றனால நீங்க எவ்வளவு வேணாலும் தப்பு தப்பா பேசுவீங்க. ஏன் இந்த வார்த்தை யாருக்குமே தோணல? ஐயா கலைஞரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ரொம்ப இழிவா பேசக்கூடிய அளவுக்கு வார்த்தை சொன்னாங்க. கலைஞர் அவர்களும் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு யார் தைரியத்தை கொடுத்தா? ஏன் இங்க இருக்கிற நடுநிலை பத்திரிகையாளர் ஆகட்டும், யாராகட்டும், கலைஞர்னாலதான் இந்த விஷயம் ஸ்டாப் ஆச்சு. உங்களுக்கு தெரியுமா, காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவரே கலைஞர் தான். அதை ஏத்துக்கிட்டவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதாவது கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியான போட்டிகள் எல்லாம் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா அரசியல் ரீதியா மட்டும்தான் அவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாளும் எந்த வஞ்சகத்தையும் 2 பேருமே சேர்ந்து செய்யல. ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு ஆளுமையை காமிக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ரொம்ப, அதாவது என்னமோ பெரிய மெத்த தெளிந்த மேதாவி மாதிரி வந்து கிட்டத்தட்ட என்னமோ வந்து ஒரு கட்சியை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி அதோட கொள்கையை ஃபாலோ பண்ண மாதிரி அவ்வளவு பில்டப் கொடுத்து பேசுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணலாம், நாங்க எதுவுமே பேசக்கூடாது. அதுவும் உதயண்ணா அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் ஒன்னா, அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க மேடம். உதயண்ணா பேசினது அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை ஒரு இடத்துல கூட யாரோட பேரையும் அவர் பயன்படுத்தல, சரிங்களா? நாங்க ஒன்னும் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் பயன்படுத்தும் போது தடுத்திருக்கணும் இல்லையா? ஒரு நாகரிகமா என்ன தடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அங்க என்ன தவறா? அதாவது நீங்க உடனே சொல்லிட்டா இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய மகளிர் அணி இப்படி வந்து அப்படியே ஐயோ எங்களுக்கு அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, பெண்களை ரொம்ப என்ன பண்ணாங்க? ஏன்னா உங்க முதல்வர் பண்ணது விடவா? சரி, நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களை கேவலப்படுத்தினது விடவா வந்து அண்ணன் சொல்லிட்டாரு, இங்க என்ன கவர்ச்சி, இங்க என்ன அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தைரியமா கேக்குறேன்,
இங்க இருக்கிற எந்த தாவேக்கா பெண் நிர்வாகியாச்சும் வந்து நின்னு நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்களாம் இன்னைக்கு வந்த கட்சி, உங்களுக்கு சுயமரியாதைன்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே ஒரு 10 ஆம்பளைங்க முன்னாடி நாங்க இன்னைக்கு ஒரு கெத்தா படிச்சு பேசி அப்படி நிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எங்களுடைய தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காதுங்க. இதுதான் உண்மை. அப்படி ஒரு இடத்துல நாங்க இருந்துட்டு இருக்கும் போது என்னமோ கவர்ச்சி கவர்ச்சின்னு சொல்றீங்க. அந்த கவர்ச்சின்னா நான் இங்க என்னங்க என்ன வார்த்தை அது? ஒரு சிஎம் அப்படி பேசலாமா? இல்ல எனக்கு புரியல. அதாவது எப்படினாலும் நீங்க வந்து நீங்க என்ன வச்சு குடுக்குறீங்களோ, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பத்த வச்ச நெருப்பு யாரு? யாரு ஃபர்ஸ்ட் நெருப்ப பத்த வச்சீங்கன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க அப்படின்னா கீழ இருந்து அவ்வளவு கிரௌட்ல இருந்து அவ்வளவு சத்தம் வருது. இத நாங்க உருவாக்கல. நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு மேடையில, அதாவது தாவேகா கட்சி தலைவரா இருக்கும்போதே என்னோட பிரச்சனை என்னன்னு நான் பாத்துக்கிறேன், யாரும் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப நீங்க யாரையுமே ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதாவது நான் குடும்ப விஷயத்த பேசணும்னு நினைக்கலீங்க, இருந்தாலும் உங்க மனைவியை பத்தி ஒரு சில விமர்சனங்கள் நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களை பத்தி விமர்சனங்கள் வரும்போது என்ன சொன்னாரு மேடையில, நான் பாத்துக்கிறேங்க, இது என்னோட பர்சனல் விஷயம், அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கிறோம், நீங்க மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப ஏன் பதறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரே ஒரு அந்த பேர் வந்ததுக்காக நீங்க இவ்வளவு பதறீங்களே. எங்க ஊர் கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைய வந்து வன்புணர்வு பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு ஏன் இந்த பதட்டம் வரல? அது கும்மிடி பூண்டியில 3 வயசு பச்சை குழந்தை இல்ல, அந்த குழந்தைய ஒருத்தங்க அந்த அளவுக்கு செதைச்சான்ல, அப்பயும் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம் வரல? சரி, இது எல்லாத்த விட ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ உங்க எம்எல்ஏ தானப்பா, உங்க பின்னாடி தானே உட்கார்ந்து இருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு பொண்ணை இப்படி தொட்டு வெளியே போயான்னு ஏன் துரத்த தெரியல? அந்த எம்எல்ஏவை சரவணன் எம்எல்ஏ அவர்கள், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ அவர்களுக்கு ஏன் துரத்த தெரியல? மணிகண்டன் யாரு? சேலம் மணிகண்டன் யாரு சொல்லுங்க? அவர் உங்க கட்சி நிர்வாகி தானே. உங்க கட்சி நிர்வாகி எவ்வளவு கேவலமான ஒரு வேலை, பொள்ளாச்சி சம்பவத்தை விட மிக மோசமான ஒரு சம்பவம் நடந்தது உங்களோட கட்சி தலைவர் உங்களோட ஆட்சியில தானே. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது எல்லாத்துக்கு மேல இப்ப உங்க மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜியா இல்ல விஜய் பிரபுவா ஒருத்தர், இப்ப செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சம்திங் ஏதோ, அவர் என்ன பண்ணாரு? ஏங்க அந்த அம்மா அப்படி உருகி போய் அந்த பேட்டி கொடுக்குதுன்னு கேட்க முடியல நம்மளால காதுல. ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசும்போது அவங்களோட குழந்தைய கூட கேவலப்படுத்திருக்காங்க. 14 வயசு குழந்தை. எங்க சார்? ராணிப்பேட்டைன்னு நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர், ரைட், செங்கல்பட்டுல ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். எங்க போனீங்க? இதெல்லாம் ஏன் உங்க காதுக்கே வராதா? இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் உங்க காதுக்கு வந்துருச்சா? சரி, இவ்வளவு பேசுறீங்களா, எனக்கு ரொம்ப ஆதவங்க. அப்புறம் சிவி சண்முகம் அவர்களை எப்படி நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஆபீஸுக்கு போய் மீட் பண்ணி ஷால் எல்லாம் போட்டீங்க? அவரோட வரலாறு என்ன தெரியுமா? அவர் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காரு தெரியுமா? இதே போன ஆட்சியில தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு ஒரு மனைவிகளை இலவசமா தரேன், நான் மனைவின்னு சொல்லி ஒரு நீட்டான வேர்டு சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தை வேற, இலவசமா தர போறாங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்தலையா அவரு? அதை விட நயன்தாரா அவர்கள் பேரெல்லாம் இழுத்து வச்சு பேசினாங்க. அப்போ நீங்க ஒரு நடிகருக்காக மட்டும்தான் நீங்க வந்து என்ன சொல்றது, வாயை திறந்து பேசுவீங்களா சிஎம் சார்? வேற எந்த நடிகைனாலும் தமிழ்நாட்டுல இருக்க எந்த பெண்கள்னாலும் எந்த குழந்தைங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சிஎம் சார்? அப்படியே நீங்க பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. எந்த ஒரு பெண்ணினுடைய பேரையும் அவர் உச்சரிக்கவே இல்லை. அவரு 20 நிமிஷம் பேசினாருன்னா 19.50 நிமிஷம் மக்களுக்கான பிரச்சனையை பேசினாரு. உங்களை பார்த்து எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்டாரு. உங்களை மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து யாரையும் கேவலப்படுத்தல. உண்மையாலுமே மக்களுக்கான பிரச்சனையை ரொம்ப தெளிவா கேட்டாரு, உண்மையை பேசினாரு அந்த இடத்துல. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டீங்களா? வெறும் 2 செகண்ட் ஒரு 2 வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அப்படி, அதாவது எனக்கு இந்த மக்கள் எல்லாம் யாரு, நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க, என்னவோ போராட்டம் பண்ற அளவுக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? யாருங்க அந்த நடிகை? அவங்க என்ன கட்சியில இருக்கிறாங்களா? உங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியில அவங்க உறுப்பினரா இல்ல ஏதாவது பொறுப்புல இருக்கிறாங்களா? அவங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏங்க சார், இப்ப உங்களுக்கு பிரச்சனைனா அப்ப என்ன, இப்ப இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இசைக்கு பிரச்சனைனாலும் சரி, நந்தினிக்கு பிரச்சனைனாலும் சரி, சிஎம் சார் வருவாரா? சிஎம் சார் இந்த மாதிரி ஆரம்பிச்சு கொடுப்பாரு. அப்ப 2 பேரும் எடுக்கலாம் இசை, நம்ம 2 பேருமே வந்து ஒரு பொது கருத்துக்களை போடுறோம், சரிங்களா? சரி, நான் உங்களுக்கு கூட சேர்த்துக்கல, நான் போடுறேன், நான் நிறைய இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு.
கீழே என்னோட ஐடிக்கு கீழே ஏகப்பட்ட கேவலமான, அதாவது உதயண்ணா பேசின வார்த்தையே ரொம்ப மோசம்னா அதை விட ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல எனக்கு மெசேஜ் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, ஆனா சிஎம் சார் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஓகேவா? சரிங்களா? அப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பெண்களோட அக்கௌண்ட்லயும் யார் இப்படி பேசுறா, ஒரு பெண்கள் போகும்போது யார் யார் இப்படி நடந்துக்கிறான்னு இனி பெண்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சிஎம் சார் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் தாவேக்கா சரியான கட்சி. இல்லைன்னா நீங்க பண்றது ரொம்ப மோசமான அரசியல். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதை விட இசை நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. போன வாரம் ராஜ் நியூஸோ இல்ல ராஜ் நியூஸ் தான் தொலைக்காட்சியில இந்த விவாதம் தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கிளிப்பிங் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கெல்லாம் உண்மையா ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதாவது ஒரு 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 வருஷமா நான் வந்து செய்தி தொடர்பாளரா இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதிமுக இருந்து பேச்சாளர் வருவாங்க, அப்புறம் திமுக நாங்க போறோம், அப்புறம் பாஜகல இருந்து பேச்சாளர் வருவாங்க, இல்ல காங்கிரஸ்ல இருந்து வருவாங்க, விடுதலை சிறுத்தை வருவாங்க. யாருமே கண்ணியம் குறைவா பேச மாட்டாங்க. அதுவும் ஒரு பெண் ஒரு பங்கேற்பாளர் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டீசெண்டா நடந்துக்குவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கான விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைப்போம். பேசுறதுல ஒரு வரம்பு இருக்கும்னு வச்சுக்கோங்க. போன வாரம் அந்த ராஜ் நியூஸ்ல தாவேகா கட்சியினுடைய ஸ்போக் பர்சன், அவர் பேரு பழனிசாமி. நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 நிகழ்ச்சி பேசிட்டேன். விவாதங்கள்ல பங்கேற்கிறதுல 100 நிகழ்ச்சி பேசிட்டேன். ராஜசு சன் பேசியிருக்கோம், தந்தி டிவி பேசியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய நேரடியா போயிருக்கோம். மதிமுகம்லயே வந்து லாஸ்ட் டைம் நேர்காணல்லாம் நடந்துச்சுன்னா நேர்முக அந்த பட்டிமன்றம் மாதிரி நடந்துச்சு. அது எல்லா மேடைகளையும் பேசியிருக்கோம். இந்த மாதிரி மோசமா யாரும் பேசல. அந்த பழனிசாமிங்கிற அந்த ஸ்போக் பர்சன், தாவேகா ஸ்போக் பர்சனை எவ்வளவு ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்துல பேசணும் தெரியுமா? பேசாம இருமா, என்னம்மா நீ பாட்டுக்கு பேசுற, அமைதியா இருமா, நான் சொல்றது கேளுமா. அதை விட அந்த நெறியாளரையும் மரியாதை கொடுக்கல. நெறியாளர் கேக்குறாங்க, ஏங்க அதாவது வழக்கு எவ்வளவு பிரிவுல போட்டாங்க தெரியுமா உதயண்ணா மேல? அவர் மேல சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன? பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 9 செஷன். அந்த 9 செஷன்ல இருங்க, அந்த செஷனுக்கு வர அந்த 9 செஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப நெறியாளர் கூட கேக்குறாங்க அந்த ஸ்போக் பர்சன் கிட்ட, இது இப்படி சொல்றீங்க, அப்ப வந்து 9 பிரிவுல வழக்கு போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டது ஒண்ணுதான். அதுக்கு அவர் சொன்ன உடனே பதிலு, ஆமாங்க அப்படிதான் போடுவோம், 9 பிரிவுலையும் போடுவோம், 90 பிரிவுலையும் போடுவோம், இது எங்க தளபதி ஆட்சி, நாங்க அப்படிதான் போடுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு தெனாவட்டா, ரொம்ப ஒரு பந்தாவா, எனக்கே புரியலைங்க. என்னமோ இவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையா எல்லாத்துக்கும் அப்படியே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து நம்ம தான் ஏதோ பெருசா தவறு பண்ணிருக்கோம்னு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் தான் நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கறதா நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, அதுவும் ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் டீமையே இறக்கி அப்படியே பெருசா அவரை வந்து நீதி அரசர்களே அவரை கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கைது செஞ்சு அப்படியே பயங்கரமா இங்கிருந்து தஞ்சாவூருக்கு மட்டும்தான் நாங்க விசாரணைக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அவ்வளவு இது பண்ணி கூட்டிட்டு போய் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கணும்? எதுக்கு அப்படின்னா இந்த காவேரி மேட்டரை மறைக்கிறது. இப்ப மேகதாதுல அணை கட்ட போறோம், எப்படி தண்ணியை வர வைக்க போறீங்க? ஒரு ஆடி 18 தமிழர்களுடைய ரொம்ப என்ன சொல்றது, தமிழர்களுக்கு ஒவ்வொரு இந்துக்கள் வீட்லயும் வந்து ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப முதன்மையான ஒரு நிகழ்வா வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து எல்லாமே துவங்கும் அப்படிங்கிறது மாதிரி. சோ அப்ப அன்னைக்கான அந்த சாமி கும்பிடுற வேலை கூட அதுவும் அந்த டெல்டா மாவட்டத்துல எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் கூட இன்னைக்கு அது நடக்க முடியலையே. ஏன் நீங்க மேட்டூர் அணையை வந்து கரெக்டா நீங்க திறந்து விடல? ஏன் 4 வருஷம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அதை பேசுறோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 4 வருஷம் சொன்ன மாதிரி சொன்ன தேதியில ஜூன் 12ஆம் தேதி அதை நாங்க திறந்து விட்டுருக்கோம். ஆனா நீங்க ஏன் அதை செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டா இதுக்கெல்லாம் வந்து தாவேகா கிட்ட இருந்து பதில் என்ன? சிஎம் சார் வந்து என்ன பதில் சொல்லி இருக்கிறாரு? என்ன மாதிரி இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில கூட பேசுறாங்க இல்லையா? இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு என்ன பேசுவாரு சொல்லுங்க? ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப பயங்கரமா ஆக்ரோஷமா, ஒரு பெண்ணு வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா, ஒரு பெண்ணு வந்து முன்னாடி வந்து நிக்க கூடாதா, ஒரு பெண் ஜெயிக்க கூடாதா? ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல
பெண்கள், மகளிர், அதாவது ஆபீசர்ஸாவும் அங்க கையில துப்பாக்கி இருக்குன்னா கூட அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அதை தாண்டி உள்ளாட்சியில 33% கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். இன்ன வரைக்கும் நாடாளுமன்றத்திலே அது இப்பதான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது இன்னும் முழுசா 33% கொடுக்க கிடையாது. நீங்க சொன்ன அதே கலைஞர் அவர்கள் தான் ஹேமாவதி அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது இவருதானே அப்படிங்கிற கேள்வியை சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இல்லைங்க, இப்போ அன்னைக்கு அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய அந்த லெவல் எவ்வளவு இருக்கு, அதுல நமக்கான பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பேசணும். சோ அப்ப அதுக்குன்னு சொல்லி மேகதாது அணைக்கு அணை கட்டிடலாமா? சரி, அப்போ அவர் அணையை கட்டியிருந்தா கூட அதுக்கு அனுமதியை கொடுத்திருந்தா கூட இது வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லாம தானே போயிட்டு இருக்கு. என்ன பாதிப்பு வந்துச்சு இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதாச்சும் அதுக்கப்புறம் பாதிப்பு இருக்கணும். அதை ரொம்ப தவறா இல்ல அவங்க பண்ணது தவறு அப்படின்னா இவ்வளவு நாள் மக்களுக்கு தெரியாம இருக்க போதா? ஏன்னா இது ரொம்ப டீடைல்டா சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா டீடைலா சொன்னா இப்ப யாருக்காச்சும் புரியுதா இல்லையான்னு தெரியலீங்க. சரி, ஏன் நான் சொல்றேன்னா நம்ம நிகழ்வு பாக்குறவங்க யாருமே ரொம்ப இது இத்தனாம் தேதி இத்தனாவது மாசம் இந்த ஒரு நிகழ்வுக்காக இப்படி கட்டப்பட்டது நம்ம ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றோம்ல. அதெல்லாம் வேணாம், நீங்க தான் கட்ட சொன்னீங்கல்ல, அன்னைக்கு முடிஞ்சு, இன்னைக்கு எங்க அண்ணன் பண்ண என்ன தப்பு, அதெல்லாம் அப்படிதான். எப்படி இப்படி பேசுறாங்கன்னே புரியல. இப்போ அதாவது மேகதாது அணை கட்டும் போது ஆல்ரெடி மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு இருக்கு இல்லையா, அது முழுமையா நம்புறது கிடையாது. இப்போ அணை கட்டாமலே, புரிஞ்சுதுங்களா? அப்ப அதுக்கே இவ்வளவு இதுனா அதை கட்டிட்டோம் அப்படின்னா உபரி நீர் கூடி வர்றது முழுமையா சேராது. அப்ப அந்த அணை முழுசா நிரம்பலைன்னா இந்த மொத்த நம்ம விவசாய நிலங்களும் பாழ்பட்டு போயிடும். சோ இத பத்தின விஷயங்கள் என்னன்னு பாக்கணும். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்கணும். இப்ப நம்மளே எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபட பேசி சொன்னாலும் அவங்களுக்கு புரியுதானே தெரியல. யாரு அவரை கைடன்ஸ் கொடுக்குறா? அதை விட இன்னொன்னு கேக்குறாங்க பாருங்க. அதாவது நீங்க தான் டெல்லி பிரதிநிதியா இவரை கொடுத்திருக்கீங்களே, வெங்கட்ராமன் அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அவர் என்ன தமிழரான்னு கேட்டா அவர் இந்தியர் தானுங்க. அதுல என்ன இருக்கு? எங்க அண்ணன் கொடுத்ததுல என்ன இருக்கு? இந்தியர் தானே. எனக்கு புரியல. இந்தியர்னா அதை கொடுக்கறதுக்கு டெல்லி இருக்கு, ஒன்றிய அரசு இருக்கு. இந்தியால யார் நல்லா வேலை செய்யறாங்க, இந்தியால யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நிதித்துறை அமைச்சரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து போனவங்கதான். அப்போ ஒரு அமைச்சரவை அமைச்சிருக்கும் போது ஒட்டுமொத்த மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது தவறு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிரதிநிதித்துவத்துக்கு டெல்லியில கர்நாடகால, அதாவது அவர் வளர்ந்தது ஆந்திரா, பிறந்தது கர்நாடகா அப்படிங்கிற ஒரு பேக்கப்ல இருக்கிற ஒரு மனிதருக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்றதான் நம்ம கேள்வியா இருக்கு. அப்போ இப்படி யோசிக்கும் போது அப்ப நீங்க தான் என்ன சொல்றது, கில்லி படத்துல வர மாதிரி இவரை மட்டும் காவேரிக்கு அனுப்பிச்சோம், அப்படியே இவரை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சோம், காவேரியை கையோட தூக்கிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி இவரும் இப்போ உடனே அதனாலதான் என்னமோ நான் நினைக்கிறேன் டி.கே. சிவகுமார் அவர்கள் கோஸ்டாரு இல்ல யோசிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க வராதீங்க, ஒருவேளை சிஎம் சார் போனாருன்னா கையோட காவேரியை கொண்டு வந்துருவாரு அப்படின்றதுனாலதான் வராதீங்கன்னு சொன்னாருன்னு இவங்களாம் நினைச்சிட்டாங்க போல. அவர் எவ்வளவு ஓப்பன் டாக் சொல்றாரு, இங்க சூழ்நிலை சரியில்லை, அதனால சிஎம் சார் இங்க வர வேண்டாம், ஏன்னா இங்க அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. ஏங்க இதை விட ஒரு அவமானம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழனுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆனா நீங்க பெரிய ஸ்டாரு, நான் பெருசா மாஸ் காமிக்கிறேன், அடுத்தது போய் கர்நாடகால என்னுடைய அந்த என்ன சொல்றது, நான் என்னோட அடுத்த கட்ட பொலிட்டிஷியன் வேலையை நான் அங்கேயும் தொடங்க போறேன். ஏன்னா கேரளால சும்மா ஏதோ ஆரம்பிக்கிறேன்னு சும்மா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தது கர்நாடகா போய் நான் மாஸ்க் காமிக்க போறேன்னா, கர்நாடகால இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி ரொம்ப ஈஸியா எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. இது இன்னைக்கு நேத்து விஷயம் எல்லாம் இல்ல. இன்ன வரைக்கும் என் தம்பி எல்லாம் பாருங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றப்படி இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதுல டிஎன் அப்படின்னு இருந்தாலே அங்க முன்னாடி நிறுத்தினா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அப்படி எடுத்துட்டு போய் அங்க வைக்க மாட்டாங்க. அங்க வாழ்ற தமிழர்களுக்கு இல்ல, ஆனா அந்த வண்டி அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கோபம், ஏதோ ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்போ இந்த பிரச்சனை விஜய் அவர்கள்னால இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சோன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. சீரியஸா சொல்ல போனா இவர் என்னமோ இதை பண்றேன் அதை பண்றேன். இங்க ஆல்ரெடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு, அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் நம்ம தண்ணி வாங்கணும், நம்ம கிட்ட ஒரு விதிமுறை இருக்கு. அப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்கும்போது உரிமையா நீ கேட்க வேண்டியதானே. அப்புறம் திரும்ப ஏன் போய் கெஞ்சணும் என்ன இருக்கு? சரி, அப்படியே நாளும் நீங்க மக்களுக்காக போய் பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது எங்க செயல்படுமோ அதை செயலாக்கம் பண்ற அளவுக்கு உங்களோட யோசனை இருக்கணுமா வேணாமா?
அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. இல்ல டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்கீங்களா, கர்நாடகால பிறந்தவரு, அவர்தான் இந்தியராச்சே, அந்த இந்தியரை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, போய் டிகேஎஸ் கிட்ட உட்காந்து பேசட்டும், பேசி காவேரியில இருந்து தண்ணி வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும், மேகதாது அணையை கட்டுறதை ஸ்டாப் பண்ணி நிறுத்தட்டும். இதுல ஏதோ ஒண்ணு பண்ணுங்க சார். இன்னைக்கு அதான் பாருங்க, பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்ல போல அப்படின்னு சட்டப்பேரவையில கேக்குறாரு நம்ம முதல்வர். அது பேப்பர் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க வரலாறு படிக்கணும்னு எங்க அண்ணன் உதயநிதி திருப்பி கொடுத்தாரா இல்லையா? அந்த வரலாறே தெரிய மாட்டேங்குதே சார். ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கு, அந்த எஸ்டிடிய மறந்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டோட எஸ்டிடி என்னன்னே தெரியாம, நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்க போறோம், நம்ம தான் வந்து என்ன சொல்றது, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம் வந்து அவர் உட்கார்ந்துட்டு, நான் தான் கடவுள், நான் தான் தேவதூதன், நான் போய் எல்லாம் பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படித்தானே சொன்னாங்க. எங்க தலைவர் அங்க போறேன்னு சொன்னாரு, அங்க வேண்டாம்னு சொன்னாங்க, மழையா பொழிஞ்சு அப்படியே அப்படி நீர் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னலாம் எவ்வளவு மீம்ஸுங்க கண்டராவி. என்னால முடியல, எப்படிங்க இப்படி எல்லாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு அது நிஜமாலுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்குமான்றது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. அப்படின்னு பார்த்தா இவர் இருந்த போதுதான் கஜா புயல் வந்துச்சு. அதாவது இவர் வந்து என்ன சொல்ற, சிஎம்மா இருக்கும்போது சொல்லல, அவ்வளவு நல்லவரா இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு இவர் கடைக்கன் பார்வையை திரும்பி இருக்க வேண்டியதானே. அந்த புயல் அப்படியே நின்றுக்கும்ல. சுனாமியும் இவர் பார்த்திருக்காரு தானே. அவர் ரொம்ப அப்படி நல்லவரா இருந்தா, அவர் எப்படி இருந்தா அப்படியே அப்படி திரும்பி பார்த்துக்க வேண்டியதானே. சுனாமி அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும்ல. இந்த பழைய படத்துல எல்லாம் வரும் பார்த்திருக்கீங்களா, ஒரு சீனு ஏதோ வரும்போது அலை அடிக்கிறது நிக்கிற மாதிரியும், பறவை பறக்கிறது நிக்கிற மாதிரியும், அப்படியே அந்த காத்து அடிக்கிறது அப்படியே நிக்கிற மாதிரியும், அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த சோசியல் மீடியால, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். சோ எனக்கு புரியலையே சரி. இன்னைக்கெல்லாம் வந்து அரசியல் பேசுறது எப்படின்னா காமெடி டைம் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ஒரு ஒரு இதே இல்ல, இப்ப எல்லா ட்ரோல்ஸ் மீம்ஸா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க ஒரு பக்கம் பில்டப் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்க எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி, இந்த உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்டே எடுத்துக்கிட்டாலே வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அதே இன்னொரு பக்கத்துல வந்து திமுகவுடைய திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க திட்டங்கள் வேஸ்ட்ன்னு நீங்களே சொல்றீங்களா? அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி. இத நானுமே யோசிச்சு இப்படி எல்லாம் சொல்லணும்ன்றதெல்லாம் இல்ல. அதாவது வேஸ்ட்ன்னு எதை சொன்னோம்னா, பிளாஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஆட்சிய, அதைத்தான் நாங்க வேஸ்ட்ன்னு சொன்னோம். திட்டங்களுக்கு நீங்க தான் பேர் கொடுத்தீங்களே சார், எல்லாமே வெற்றி. திமுக கொடுத்த எல்லா திட்டமும் வெற்றி தான். என்ன அதாவது கலைஞர் கனவு இல்லம்னா இது வெற்றி கனவு இல்லம், அதான் வெற்றி வீடு திட்டமா சம்திங் அப்படிதானே போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், காமராஜர் உணவு திட்டம், எல்லாத்துக்கும் முன்னாடி அதாவது என்னென்னலாம் திமுக திட்டங்கள் கொண்டு வந்துச்சோ அது அத்தனை திட்டத்தையும் வெற்றின்னு சொன்னது யாரு? நீங்க தானே. உலகம் உங்கள் கையெல்லாம் வெற்றி மணிக்கடி திட்டம், அப்புறம் முதல்வர் படிப்பகம், டிஜிட்டல் நூலகம்னு கொண்டு வந்திருக்கீங்க, அப்புறம் அன்பு சோலை திட்டம் அப்படின்னா மூத்த குடிமக்கள் இருக்கக்கூடிய திட்டம்னு வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து முன்னாடி வெற்றின்னு போட்ட வேலை முடிஞ்சுல. அப்ப என்ன சொல்ல வராரு சிஎம் சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, திமுக கொடுத்ததுதான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன், அது கொடுத்த எல்லா திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் பாராட்டு நடத்துறாரு. இதுல என்ன இருக்கு? அப்போ நாங்க சொன்ன வேஸ்ட் எதுனா, நீங்க பிளாஸ்ட்னு சொல்லி பில்டப் கொடுத்தீங்களே, அதுதான் வேஸ்ட்னு சொல்லி நாங்க உண்மையே மக்களுக்கு காமிக்கிறோம். நீங்க மக்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்கன்னா, திமுக தீய சக்தின்னு சொன்ன இல்ல, திமுக தான் தூய சக்தி, ஏன்னா திமுக கொடுத்த திட்டங்கள் தான் எல்லாம் இங்க இருக்கு, அதனால நான் அதை வெற்றி திட்டமா மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு, அதாவது டிஎம்கேக்கு பிராண்ட் அம்பாசிடரா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திகழ்கிறார் அப்படிங்கறதான் பார்க்கணும். பாருங்க, காசே கொடுக்காம திமுக ஆட்சியிலே இல்லைன்னா கூட திமுக தான் ஆளுது அப்படின்னு. அப்படி பார்த்தா அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற ஆட்சி அப்படின்னு சொல்லணும்? ஏன்னா நம்ம திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு, நிறுத்தலையே. ஆனா யாரு உருவாக்குனான்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் ஒரு குழந்தை படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாலும் அந்த குழந்தை அந்த தகப்பனுக்கு இன்னுமே சரி, அந்த மனிதன் அந்த தகப்பன் தாய் தகப்பனுக்கு குழந்தைங்க தானே. அந்த மாதிரி இந்த திட்டத்தை கஷ்டப்பட்டு இத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனா எப்படி நல்லதுன்னு சொல்லி பார்த்து ஒரு மனுஷன் கொண்டு வந்தார்ல, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர். அப்போ அந்த மனிதர் சொல்லுவார்ல, நீங்க இந்த மனிதருடைய ஆட்சி இந்த திட்டங்கள் தானே, ஒண்ணுமே இல்ல, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நீங்க சொன்னீங்க. அதனாலதானே நாங்க சொல்றோம், இன்னைக்கு நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க,
ஏன் இந்த 3 மாசம் ஆச்சுங்க இசை, என்ன இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்கு சொல்லுங்க. சும்மா ரொம்ப அத்தனையும் பொய்யுங்க. ஒரு சாதாரண மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தணும், எப்படி ட்ராப் பண்ணணும், எப்படி சோசியல் மீடியால ரொம்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மோசமான வகையில கையாண்டு எல்லாத்தோட மனசுகளையும் போய் தேவையில்லாம மாத்தணும், இந்த மாதிரியான வேலைகளை இவங்க செய்யறாங்க. பட் ரொம்ப நாள் இதெல்லாம் நிலைக்காதுங்க. எத்தனைதான் வந்து ஒரு பொய்ய மறைச்சு 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 வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாலும் அது எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா இது சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உழைப்ப போட்டிருக்காரு. அதை நம்ம நம்பணுமா இல்லையா? அதாவது மு.க. ஸ்டாலின் ஒரு மனிதர், அவர் பதவி ஏற்கும்போது வயசு 69. தன்னுடைய 69 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்து ஒரு 69 வயசு வரைக்கும் கட்சி கட்சி கட்சின்னு மக்களுக்காகவே யோசிச்சு உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். இது கலைஞர் ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நிகர் அவருதான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க ஈஸியா வந்து அவருக்கு வந்து லீக்கேஜ் இருக்கு, அவர் வந்து என்ன சொல்றது, அவருக்கு நிறைய பவர் சென்டர் இருக்கு, அப்படியே ஊழல் அரசு, தனியா அவரோட ஃபேமிலி அக்கௌண்ட்டுக்கு ஏதோ போகுது, இப்ப இத்தனையும் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் உங்க ஆட்சியில தான் நடக்குது. இன்னைக்கு தாவேகா டிவிக்கு ஆட்சியில திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சியில தான் லீக்கேஜ் நடக்குது. திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சியில தான் பவர் சென்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் நிறைய அக்கௌண்ட், நிறைய மணி எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில தான் இன்னைக்கு அவருக்குன்னு அவரோட தனிப்பட்ட என்ன சொல்றது விருப்பத்துக்கு ஏற்ப இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை, அதுவும் 10வது மாடியில, யாரும் வந்துடாதீங்க, யாரும் என்ன பார்க்க வரக்கூடாது, நான் மக்களுக்கான முதல்வர் எல்லாம் இல்ல, நான் ஒரு சர்வாதிகாரி, அதை காமிக்கிறதுக்கு அவர் போய் டாப்ல உட்கார்ந்து மன நிம்மதிக்காக கடல் அலைய பாக்குறாராம். இதுக்குதான் 8 கோடி பேருக்கு உறுப்பினரா உங்களை தூக்கி மேல உட்கார வச்சிருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலைங்க இசை. அந்த மாதிரிதான் இருக்கு ஆஸ்பெக்ட். நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.